ஓங்கலிடை வந்துயர்ந்தோர் தொழவிளங்கி ஏங்கொழிநீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோன் ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். தண்டியலங்கார செய்யுளை கூறி நம் தமிழ் தாயினை வணங்கி விழுதுகள் அறிவிய ஆற்றல் 251வது புத்தக கருத்து பகிர்வில் இணைய வழியில் இணைந்துள்ள அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய புத்தக கருத்து பகிர்வில் உங்களிடையே கருத்து பகிர இருக்கின்ற புத்தகம் நரன் எழுதிய வேட்டை நாய்கள் 2 பாகங்களும். விகடன் பிரசுரமாக 2023 முதல் பதிப்பாக வெளிவந்துள்ளது. முதல் பாகம் 456 பக்கங்களும், 2ஆம் பாகம் 231 பக்கங்களும் என மொத்தம் 637 பக்கங்களை உடையது. விலை முதல் பாகம் 600 ரூபாய், 2ஆம் பாகம் 270 ரூபாய், மொத்தம் 870 ரூபாய். உப்பு மனிதர்களின் பகையும் கதையும் என்கிற டேக் லைனோட அழகான அட்டைப்படத்தை வரைந்திருக்க விகடனின் ஆஸ்தான ஓவியர் ஹாசிப் கான். எழுத்தாளர் நரன் விருதுநகரை பூர்வீகமாக கொண்டவர். 2002 நவீன இலக்கிய தளத்தில் இயங்கி வருகிறார். உப்பு நீர் முதலை, 7ஆம் நூற்றாண்டின் குதிரைகள், லாகிரி, மிளகு, பருத்தி மற்றும் யானைகள் என்கிற 4 கவிதை தொகுப்புகள், கேசம், சரீரம், பராரி, 7 கடல் 7 மலை என்கிற 3 சிறுகதை தொகுப்புகள், வேட்டை நாய்கள் என்கிற ஒரு நாவலையும் எழுதியுள்ளார். புதிய படைப்பாளிகளின் படைப்புகளை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிப்பதற்காக சால்ட் என்கிற பதிப்பகத்தையும் நடத்தி வருகிறார். நரன் தற்போது விஜய் ஹாட்ஸ்டாரில் சீனியர் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசராக பணியாற்றி வருகிறார். விகடன் விருது, வாசகசாலை விருது, சுஜாதா விருது, பாலகுமாரன் இலக்கிய விருது, எழுத்தாளர் சி சிவகுமார் நினைவு விருது என பல விருதுகளை பெற்றுள்ளார். எழுத்தாளர் நரன் என்கிற பெயர் எனக்கு எப்போ முதல்ல அறிமுகம் ஆணுச்சு அப்படின்னா விகடன் வழியேதான். விகடனோட மிக முக்கிய தொடர் ஆண்பால் பெண்பால் அன்பால் அப்படின்னு ஒரு தொடர் வந்துட்டு இருந்தது. ஆண் பெண் சமத்துவம் குறித்து அந்த தொடர் வார வாரம் ஒரு பிரபலமான ஆளுமைகள் எழுதிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு வாரம் நரன் அப்படிங்கிறவர் இந்த வாரம் கருத்து பகிர்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த பேரே நமக்கு ரொம்ப புதுசா இருந்தது. நரன் அப்படின்னா மனிதன் அப்படிங்கறதானே அர்த்தம். இவர் என்ன இப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் அந்த கட்டுரை படிச்ச பிறகு அந்த அந்த தொடர்கள்லயே நரன் எழுதின அந்த வாரம் ரொம்ப சிறப்பா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அவரோட வீட்டு சூழல்ல இருந்தே அவர் எழுதியிருந்தாரு. மத்தவங்க எல்லாரும் பொதுவா இப்படி இருக்கு அப்படி இருக்கு, நம்ம சமூகத்துல இதை பாக்குறோம் அதை பாக்குறோம் அப்படின்னு எழுதியிருக்கும் போது இவர் மட்டும் தன்னோட வீட்டுல தன்னோட அம்மா தன்கிட்ட எப்படி இருந்தாங்க, அடுத்து தன்னோட மனைவி கிட்ட அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் அவரு கலந்து எழுதி கடைசியா இந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்ற அந்த நடைமுறை யதார்த்தத்தோட அவர் எழுதியிருந்த போது அந்த தொடர் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நரன் எழுதுனது இன்னுமே சிறப்பா இருந்ததுன்னு சொல்லலாம். அப்படிதான் எனக்கு நரன் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் அவரோட அந்த 7 கடல் 7 மலை அந்த தொடர் வந்தப்பெல்லாம் நான் அது படிக்கல. ஆனந்த விகடன் வாங்குறதே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வேட்டை நாய்கள் அதனோட முதல் பாகம் எனக்கு ஒரு பரிசாதான் கிடைச்சது. படிக்க படிக்க ரொம்ப 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 விறுவிறுப்பா இருந்தது, இன்ட்ரெஸ்டா இருந்தது. விகடனின் பதிப்புரையில் வன்மமும் கோபமும் மனிதர்களின் மனதில் காலந்தோறும் கலந்தே வந்து கொண்டிருக்கிறது. வன்முறையை கையில் எடுத்தவனின் வாழ்க்கை சூழலும் வன்முறை நிறைந்ததாகவே இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் தொடக்கமே நமக்கு இந்த கதை என்ன மாதிரியான கதை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இது என்ன கதைக்களம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு கோடிட்டு காட்டிட்டாங்க. பழி தீர்த்தல் என்பது ஆதி உணர்ச்சி என தன்னுரையில் குறிப்பிடுகிறார் நரன். தூத்துக்குடி துறைமுகம், அதன் அதிகாரம், அதற்கு போட்டியிடும் இருவர் யார், அவர்களுக்கு பின்புலமாய் இருப்பது யார் என அனைத்தையும் விளக்குகிறார் தன் உரையில். குறிப்பாக 1980களின் இறுதி பகுதிக்கும் 2000 ஆரம்ப காலகட்டத்திற்கும் இடைப்பட்ட ஆண்டுகளில் தூத்துக்குடி துறைமுகம் எப்படி இருந்தது, அதனுடைய அதிகார பரவல் என அனைத்தையும் பற்றி தெரிந்து கொள்ளும் கால கண்ணாடியாக இந்த வேட்டை நாய்கள் இருக்கின்றன, இருக்கும் என்பதில் துளியும் மாற்றமில்லை.
ஜூனியர் விகடனில் தொடராக வெளிவந்த வேட்டை நாய்கள் பற்றி இனி. தூத்துக்குடி உப்பும் உப்பளமும் நிறைந்த கடல் பூமி. தூத்துக்குடி நகரின் மையத்தில் ஓங்கி உயர்ந்த பனிமய மாதா கோவில். எதையும் பக்தியுடன் தொடங்கும் பர்லாந்து குடும்பம். இவர்கள்தான் தூத்துக்குடியின் மிகப்பெரிய செல்வந்தர்கள். துறைமுகத்தில் கப்பல் போக்குவரத்தில் ஈடுபட்டு பணம் சம்பாதிப்பவர்கள், சில நேரங்களில் கடத்தல் பொருட்களும். பர்லாந்தின் அந்த 2 மனைவிகளுக்கு 2 பிள்ளைகள். பெரியவர் ஜோசப் பர்லாந்த், சின்னவர் டேவிட் பர்லாந்த். பெரிய பர்லாந்து வசம் தூத்துக்குடி துறைமுகம் வருகிறது. எந்த சூழலிலும் சின்ன பர்லாந்தின் உயிருக்கு எந்த ஆபத்தும் விளைவிக்க கூடாது அப்படின்னு சாகுற நேரத்துல தன்னோட தாய்க்கு வந்து சத்தியம் செஞ்சு கொடுக்குறாரு பெரிய பர்லாந்த். அப்படியே சுமூகமா போயிட்டு இருக்க மாதிரியேதான் நமக்கு தோணும். ஆனாலும் பெரிய பர்லாந்திற்கும் சின்ன பர்லாந்திற்கும் எப்பவுமே ஆகாது. தொழில் போட்டு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. பெரிய பர்லாந்துக்கு நம்பிக்கையான அடியாளா எல்லாமா இருக்கிற ஒருத்தர் யாரு அப்படின்னா சமுத்திரம். சின்ன பர்லாந்துக்கு அதே போல இருப்பது கொடிமரம். இந்த சின்ன பர்லாந்துக்கும் பெரிய பர்லாந்துக்கும் எப்படி ஆகலையோ அதே போல இந்த சமுத்திரத்துக்கும் கொடிமரத்துக்கும் ஆகவே ஆகாது. சமுத்திரத்தோட ஆட்களுக்கும் அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் கொடிமரத்து கூட இருக்கிற ஆட்களுக்கும் ஆகவே ஆகாது. எப்பவுமே 2 பேரும் அப்படியே 2 அணியும் ஊருக்குள்ள வராங்க அப்படின்னாலே ஒரே முறைப்பும் விரைப்பும் ஏதாவது ஒரு சண்டை அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க வந்துட்டு போனாலே இருக்கும். இந்த மாதிரியேதான் அந்த காட்சிகள் கொண்டு போயிட்டே இருக்காங்க. சமுத்திரத்துக்குன்னு தனி குடும்பம் எல்லாம் இல்ல. ஆனா அவருக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்குது. அது வந்து என்ன மாதிரி அப்படின்னு சொன்னா, திரேசாபுரம் ரோசம்மா அவரோட அவங்க அந்த ரோசம்மா மேலதான் ரொம்ப அன்பா இருக்காரு. அந்த ரோசம்மா வந்து திருமணத்தை மீறிய ஒரு உறவாக தான் சமுத்திரத்தோட இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கணவர் இருக்கிறாங்க மரியதாஸ். அவர் வந்து சர்ச்சில் ஒரு பாட்டு பாடுறவர், ஒரு இசைக்கருவி வாசிக்கிற ஒரு சாதாரண ஒரு ஆளு. அவருக்கு வந்து தன்னோட மனைவியோட நடத்தை பத்தி நல்லாவே தெரியுது. ஆனாலும் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு இதுவா இருக்கிறாரு. சமுத்திரம் வந்து வீட்டுக்கு வரும்போது அல்லது ரோசமா போய் அவரை பார்க்க போகும்போது எல்லாமே அவருக்கு ரொம்ப கோபம் வரும். ஆனாலும் எதுவுமே செய்ய முடியாத இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்குவாரு. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, ஜான், ஜான்சன், பனிமலர். பனிமலருக்கு வந்து என்னன்னா அம்மாவை பிடிக்கும். ஆனா அவங்க அந்த சமுத்திரத்துக்கிட்ட போய் பேசுறது வைக்கிறது அதெல்லாமே சுத்தமா அவங்களுக்கு பிடிக்காது. சமுத்திரத்தையும் பிடிக்காது. ஆனா ஜான் வந்து முற்றிலும் ஆப்போசிட். அவருக்கு வந்து தன்னோட அப்பாவை விட சமுத்திரத்தை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சமுத்திரம் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசைப்படுவாரு. அந்த புல்லட் எல்லாம் போகணும், சமுத்திரம் போற புல்லட்ல தானும் போகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுற ஒரு பையனா, ஒரு வாலிப பையனா இருப்பாரு. இந்த மாதிரி இப்படி ஒரு சூழல்லதான் அவரு சமுத்திரம் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவருக்குன்னு தனியா வீடெல்லாம் கிடையாது. அந்த துறைமுகத்துல இருக்க ஒரு பெரிய தோணி, அந்த பர்லாந்து ஃபேமிலியோட பழைய காலத்து தோணி தான் அவரு வீடாவே பயன்படுத்திட்டு இருப்பாரு. அங்கதான் அந்த தோணியவே சின்ன சின்னதா தடுப்பு மாதிரி போட்டு ரூம் மாதிரி பிரிச்சுட்டு அங்கேதான் எல்லாம் அப்படியே கடல்ல இருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா மீன் பிடிச்சு அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருப்பாங்க. ஏதாவது தொழிலுக்கு போறாங்கன்னா அந்த கப்பல்ல போயிட்டு திருப்பி வருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அவரு சம்பாதிச்சுட்டு வர பணம் எல்லாத்தையுமே ரோசம்மா கிட்ட தான் கொடுப்பாரு. பிள்ளைங்களுக்கு நல்லா வாங்கி கொடு, இதை செய், காலேஜுக்கு பணம் கட்டு, ஜான்சனுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடு அப்படின்லாம் சொல்லி அந்த பசங்க மேல அவரு ரொம்ப பிரியமா தான் இருப்பாரு. மரியதாஸ் பார்த்தா மட்டும் அவருக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு உணர்வு வரும். அப்படி ஒதுங்கி போன மாதிரி போயிடுவாரு. இப்படியாக சமுத்திரத்தோட வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. இங்க பெரிய பர்லாந்து, அவரோட மனைவி, அவரோட மக அமளி. அவளுக்கும் வந்து இந்த மாதிரி தன்னோட அப்பா வந்து இப்படி ஒரு டான் மாதிரி இருக்கிறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஒரு பரபரப்பா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனை, இங்க இன்னைக்கு இவங்களை வெட்டிட்டாங்க, அவங்கள வெட்டிட்டாங்க, அதுக்கு ஒரு போகணும், அது அப்படிங்கிற மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. தன்னோட சொந்த சித்தப்பாவே ஒரு எதிரி மாதிரி பாக்குற மாதிரி ஒரு சூழல்ல இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அமளிக்கு வந்து இந்த வாழ்க்கை சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா அமளிக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த ஜான்சனை வந்து ரொம்ப பிடிக்குது. காலேஜ்ல படிக்கும்போது அவன் நல்ல ஃபுட்பால் பிளேயரா இருக்கிறான். காலேஜ் டீம்ல நல்ல பிளேயரா விளையாடிட்டு இருக்கும் போது இயல்பா வர அந்த ஒரு ஈர்ப்பு வந்து அமளிக்கு ஜான் மேல வருது. இங்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஜானோட ஃப்ரெண்டு
அந்த தூத்துக்குடி மாவட்ட கஸ்டம்ஸ் ஆபீசர் ஞானவேல் அவரோட பையன் ராம். அவங்க வந்து பனிமலரை லவ் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தோம்னா ஜானுக்கு ஜான் அமளி, ராம் பனிமலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 அவங்களோட காதல் இதெல்லாமே ஒரு பக்கம் அப்படி போய்கிட்டே இருக்கும். ஜானோட ஃப்ரெண்டா தான் ராம் வந்து அந்த வீட்டுக்குள்ள வராங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பனிமலரை விட சின்ன பையன்தான் ராம். அதனால ஸ்டார்டிங்ல பனிமலர் வந்து அந்த காதலுக்கு வந்து பெருசாலாம் உடனே எல்லாம் சம்மதம் எல்லாம் தெரிவிக்கல. அவங்க வந்து, நீ என்னோட தம்பி வயசு, என் தம்பி ஃப்ரெண்டு, நான் எப்படி உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் பழக முடியும், இதெல்லாம் யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க, அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு ஸ்டார்டிங்ல மறுத்துட்டே தான் இருப்பாங்க. ஆனா என்ன, தொடர்ந்து பாய்ஸ் பேச 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 மனசு மாறுற மாதிரி ராம் வந்து எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும், நீ அப்படி இப்படின்னு பேசி பேசி கடைசியில அவங்களுமே ரொம்ப ஜான் அமளியை விட ரொம்ப தீவிரமா லவ் பண்றவங்க ராம் பனிமலர். அந்த மாதிரி அவங்க பக்கம் ஒரு கதை இப்படி போய்கிட்டே இருக்கும். இந்த அந்த மாதிரி இந்த காதல் கதைகளுக்கும் பஞ்சமே இல்லாம இந்த நாவல்ல ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் அடிதடிகள்லாம் சின்ன பர்லாந்து பெரிய பர்லாந்து ஆட்களுக்கு இடையே எப்பவும் சண்டைதான். சமுத்திரமும் கொடிமரமும் ஒருத்தர் முறைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அன்னைக்கு யாராவது ரொம்ப தீவிரமா முறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே அன்னைக்கு நைட்டு யாரோ ஒருத்தர் இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதுவும் இறப்புன்னா சாதாரணமான இறப்பா இருக்காது. ஒரே வெட்டுறது, சித்திரவதை செஞ்சு கொல்றது, அல்லது உயிரோட எரிக்கிறது, அல்லது அப்படியே ரெண்டா அப்படியே வெட்டி போடுறது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் படிக்கும் போதே நமக்கு ரொம்ப இவ்வளோ வன்முறையாலாம் இருந்திருக்குமா, இப்படிலாம் ஒரு மனுஷனை கொலை பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அந்த மாதிரி கொடூரமான மரணங்களா தான் இருக்கும். இது 2 பர்லாந்துகளுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. இந்த 2 பர்லாந்துகளுக்கும் நடுவுல குறுக்கு சால், அதாவது இவங்க 2 பேருமே ஒழிச்சு கட்டிட்டு நாம பெரிய ஆளா மேல வரணும் அப்படின்னு ஒரு கேரக்டர். அவரு யாருன்னா காசி அண்ணாச்சி. அவரும் வந்து இந்த கப்பல்ல வர எண்ணெய வச்சுட்டு அந்த பாமாயில் அந்த மாதிரி பிசினஸ் பண்ற ஒரு ஆள் தான். ஆனா அவருக்கு என்ன ரொம்ப நாளா உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற ஆசை என்னன்னா, இந்த 2 பர்லாந்தையுமே தாண்டி தான் பெரிய ஆளா ஆகணும், இந்த தூத்துக்குடியில ஒரு பெரிய ஆளா வந்து நிக்கணும் அப்படிங்கிற ஆசை அவருக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணுவாருன்னா, 2 பர்லாந்துகிட்டயுமே நட்பா இருக்கிற மாதிரி இங்கேயும் போய் பேசிக்குவாரு, அங்கேயும் போய் பேசிக்குவாரு. இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சதுன்னா அதை போய் அவர்கிட்ட சொல்லிடுவாரு. அங்க அவர்கிட்ட ஒரு பாயிண்ட் கிடைச்சதுன்னா இவர்கிட்ட சொல்லிட்டா இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சீக்கிரமா ஒருத்தர் காலி பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம வந்துடலாம் அந்த இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு காசி அண்ணாச்சியோட கேரக்டர் அது ஒரு பக்கம் அப்படி போய்கிட்டே இருக்கும். அவரோட பையன் வசந்த், அவனுக்கு வந்து இந்த ஜானை சுத்தமாவே பிடிக்காது. ஜான், ராம் இவங்களை எல்லாமே பிடிக்கவே பிடிக்காது. இவன் வந்து ரொம்ப ஒரு சாதாரண வீட்டு பையன், நம்ம இவ்வளவு பெரிய ஒரு தொழிலதிபரோட வீட்டு பையன். இவன் வந்து சரிக்கு சமமா நம்ம கூட காலேஜ்ல இப்படி எல்லாம் விளையாடுறான், ஃபுட்பால் டீம்ல பெரிய ஆளா இருக்கிறான், பொண்ணுங்கள்லாம் அவனை பாக்குறாங்க, பேசுறாங்க, அமளிலாம் அவகிட்ட பேசுறான் அப்படிங்கிறது வந்து அவனுக்குள்ள ஒரு பொறாமை இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபுட்பால் விளையாடுற நேரத்துலதான் அதை காட்ட முடியும், பாலை ஓங்கி அவன் மேல அடிக்கணும், இல்ல ஏதாவது பண்ணணும், அவனை வெட்டி போட சொல்லணும் அப்படிலாம் சொல்லி போய் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருப்பான். இவரு வந்து அவங்க பையனை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாரு காசி அண்ணாச்சி. அப்படியே இரு, பொறுமையா இரு, நமக்குன்னு ஒரு நேரம் வரும், நம்ம கண்டிப்பா நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், சாச்சிடலாம், நீ கண்டிப்பா பெரிய ஆளா வருவ, நானும் பெரிய ஆளா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்துல அவளோ அந்த காசி அண்ணாச்சியோட பொண்ணு கூட படிக்கிற ஒரு பொண்ணு, பத்மாங்கிற பொண்ணு, அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருப்பான் அவளை ஃப்ரெண்டை அழைச்சிட்டு போகணும்னு. அப்போ இவரு கொஞ்சம் குடிச்சிட்டு கீழே இறங்கி வரும்போது, அந்த மாடியில இருந்து கீழே இறங்கி வரும்போது இந்த பொண்ணு கீழே நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இவருக்கு குடி போதை வெறியில என்ன பண்றோம்னு தெரியாம அந்த பத்மா வந்து ரேப் பண்ணிடுவாரு. இப்போ இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட்ல கத்தி கதறா, யாரும் வந்து எதுவும் கேட்கவும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. கடைசியா என்ன ஆகுது, எல்லாம் முடிச்சிட்ட பிறகுதான் அவர் வந்து யோசிக்கிறார், ஐயோ நம்ம கூட படிக்கிற பொண்ணு, நம்ம பொண்ணோட ஃப்ரெண்டு அப்படிலாம் சொல்லிட்டு. அப்போ இந்த பத்மாவுக்கு ஒரு அகங்காரம் வருது. தன்னோட பொண்ணு கூட படிக்கிற பொண்ணுன்னு கூட பார்க்காம என் வாழ்க்கையை நீ சீரழிச்சிட்டல, நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை சீரழிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ரிவெஞ்ச் எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அவரை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க வீட்டுல எல்லாருக்கும், காசி அண்ணாச்சி வீட்டுல எல்லாம் பயங்கர ஷாக் ஆயிடும். என்னடி இப்படி பண்ற அப்படின்னு அவ ஃப்ரெண்டு போய் எவ்வளவு கேட்பா, இல்ல முடியவே முடியாது, நான் இனிமே ஸ்கூலுக்கு படிக்கலாம் வரமாட்டேன், நான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு ரிவெஞ்ச் எடுத்துட்டு
அவங்க அந்த பத்மா வந்து அந்த காசி அண்ணாச்சி வீட்டுல இருப்பா. இது இந்த இது இது ஒரு பக்கம் இப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த இந்த சின்ன பர்லாந்து பெரிய பர்லாந்து பிரச்சனை நடுவுல இந்த காசி அண்ணாச்சி இது எல்லாத்தையுமே எந்த ஒரு குழப்பமும் இல்லாம அப்படியே கரெக்டா நரன் அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் போகும்போது அந்த தூத்துக்குடி அந்த அந்த துறைமுகம் அந்த லோட்மேன் தேர்தல் அந்த இவங்க சங்க தேர்தல் எல்லாம் வரும்போது எல்லாமே பெரிய பர்லாந்தோட ஆளுங்க தான் ஜெயிக்கிறாங்க. இந்த மாதிரி ஜெயிக்கிற இந்த நேரத்துல இந்த அதிகாரம் வந்து திரும்ப திரும்ப அவருக்கே போகுதே அப்படின்னு சொல்லி அந்த கொடிமரத்துக்கும் சின்ன பர்லாந்துக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கோவமாவே இருக்கும். இதுல என்ன அப்படின்னா அந்த சின்ன பர்லாந்தோட ஒய்ஃப் வந்து ரொம்ப நுணுக்கமா வந்து நினைச்சிட்டே இருப்பாங்க. எப்பவுமே வந்து தன்னோட ஹஸ்பண்ட் வந்து அவர்கிட்ட கை கட்டி நிக்கிற மாதிரி ஒரு சூழலாவே இருக்குதே. இப்ப அவங்க ஒய்ஃப் எல்லாம் அப்படி கம்பீரமா வெளியில போறாங்க வராங்க. ஆனா நம்ம அப்படி இருக்க முடியல. நம்ம வீட்டுக்காரருக்கு வந்து அந்த முழு அதிகாரம் இல்லாததுனால தானே இப்படி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு உள்ளூர ஒரு ஆசை இருக்கு தன்னோட கணவர் வசம் இந்த தூத்துக்குடி துறைமுகம் வரணும்னு. ஆனா அதெல்லாம் காட்டிக்காமலே அவங்க அப்படியே நல்லவங்களா பேசுற மாதிரியே வெளியில எல்லாத்துட்டையும் இருப்பாங்க. இது எல்லாமும் படிக்கும்போது நமக்கு வந்து அந்த அந்த தென் மாவட்ட அந்த பெண்களோட மனநிலை அந்த இப்ப நம்ம நிறைய சினிமால எல்லாம் கூட பார்த்திருப்போம். அவங்க எப்படி ஃபோர்ஸா நிக்கிறாங்க அந்த ஜாதி பிரச்சனை அல்லது இந்த மாதிரி பெரிய ஆளு நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா அப்படிங்கிற நேரத்துல எல்லாம் அந்த பெண்கள் வந்து முன்னாடி நிக்கிறது மாதிரி நம்ம ஒரு சிலர் எல்லாம் படிக்கும்போது நமக்கு தோணும் இல்லையா, இப்படி இவங்க எப்படி இவ்வளவு ஃபோர்ஸா இருக்கிறாங்கன்னா அது ஒருவேளை அந்த அந்த பக்கம் அப்படி அது இயல்பாவே இருக்கோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி அந்த சின்ன பர்லாம் அந்த மனைவியோட கேரக்டரும் அந்த மாதிரிதான் அப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்படி போயிட்டே இருக்கும். அந்த கொடிமரம் தான் வந்து ரொம்ப இந்த சமுத்திரத்தை எப்படியாவது காலி பண்ணணும், பெரிய பர்லாந்த ஃபுல்லா ஒழிச்சு கட்டணும், அந்த அடையாளமா பெரிய பர்லாந்தோட அடையாளமா இருக்கிற அந்த தோணியை வந்து எரிச்சு போடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வெறியோட தான் அந்த கொடிமரம் எப்பவுமே சுத்திக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா பெரிய பர்லாந்து சமுத்திரத்தோட ஒரு முக்கியமான ஒரு அடியாள் மாதிரி கடாபாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க எல்லாம் போகும்போது கொடிமரம் வந்து ஆப்போசிட்ல ஜீப்ல வருவாங்க. அப்போ இந்த உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அந்த வெடிகுண்டு, நாட்டு வெடிகுண்டு அதை எடுத்து டக்குன்னு வீசிடுவாங்க. அதுல வந்து ஜஸ்ட் மிஸ் ஆயிடுவாரு கொடிமரம். அது கொடிமரத்தை நோக்கிதான் போடுவாங்க. அவர் கொஞ்சம் இப்படி கீழே குனிகிறதுனால அது அந்த ஜீப்பு தாண்டி போய் அந்த பக்கமா தூரமா விழுந்துறதுனால அந்த வெடி அந்த பக்கம் வெடிச்சிடும். இவங்களுக்கு எதுவும் பாதிப்பு வராது. அப்போ கொடிமரத்துக்கு வந்து இன்னும் பயங்கர வெறியாயிடும். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் நம்ம மேல வெடிகுண்டு போடுறானே, இது சமுத்திரத்தோட இருக்கிறதுனால தானே இவனுக்கெல்லாம் இவ்வளவு திமிரா இருக்குது. இப்ப இவனை நம்ம ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடாபாண்டிக்கு குறிச்சிருவானுங்க. நாள் குறிச்சிட்டு அந்த கடாபாண்டிய வந்து கொல்றாங்க. அத படிச்சோம் அப்படின்னா நமக்கு அன்னைக்கு சாப்பாடே இறங்காது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு கொடூரமா அவனை வந்து கொன்னு அந்த அந்த அது அது ரொம்ப இதுவா இருக்கும். அந்த அவனுடைய கறி அந்த கடாபாண்டியோட வெட்டி கொன்னு அந்த கறிய பன்றி இறைச்சியோட மிக்ஸ் பண்ணி சமுத்திரம் வீட்டுக்கும் அந்த கடாபாண்டியோட லவர் வீட்டுக்கும் அனுப்பிவிடுவான் பாருங்க. அது நம்ம படிக்கும்போது அப்பா வன்முறையோட உச்சம் இது அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு குரூரமான மரணத்தை வந்து அந்த கடாபாண்டிக்கு அந்த கொடிமரம் தந்துருவான். ஆனா இங்க இவங்க எல்லாரும் கடாபாண்டிய காணாமே காணாமே அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த கடாபாண்டிய லவ் பண்ற பொண்ணுக்கு மட்டும் தோணிக்கிட்டே இருக்கும், அவன் வந்து உயிரோட இல்ல, அவனை ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவ வந்து என்ன பண்ணுவா, இதுக்கு மேல நமக்கு வாழ்க்கையே வேணாம், வேற நம்ம வீட்டுல இருந்தா வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரா கடாபாண்டி வீட்டுக்கே போயிடுவான். அந்த பொண்ணு போயிட்டு அவங்க அப்பா மாடசாமி வந்து ஒரு மாதிரி சோகமா பையனை காணோம் அப்படிங்கிற மாதிரி அவரு இதுவா இருக்கும்போது இவ போய் நான் இனிமே இங்கதான் இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மயங்கி விழுந்துருவா. உடனே தண்ணி தெளிச்சு இது பண்ணி நாடி பிடிச்சு பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கிறது தெரிய வரும். அப்போ நீ வந்து கடாபாண்டிய லவ் பண்ணியாமா
அப்போ உன் வயித்துல வளருது எங்க வீட்டு வாரிசு தானா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்ப நீ இங்கே இரு, உனக்காக இனிமே நான் வேலைக்கு போறேன், உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கடாபாண்டியோட அப்பா வந்து அந்த வண்டி சைக்கிள் வண்டி எடுத்துட்டு ஏதோ வியாபாரம் பண்றதுக்காக போவாங்க. அப்ப இந்த மாதிரி அந்த அந்த கொடிமரம் எவ்வளோ வந்து குரூரமானவன் அப்படின்னு காட்டுறதுக்காகவே இந்த சம்பவம் வச்சது போல நமக்கு தோணும். அந்த மாதிரி வந்து ஒரு மோசமான ஒரு ஆளா அந்த இருப்பான். இப்படி போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள்லாம் வரும்போது அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு வக்கீல் சுப்பிரமணியம் அவரு ஒருத்தர் இருப்பாரு. அவரு வந்து என்ன அப்படின்னா பெரிய பர்லாந்துக்கு பிரச்சனைனாலும் அவரு பாத்துக்குவாரு, சின்ன பர்லாந்துக்கு பிரச்சனைனாலும் அதை கோர்ட்டு சார்ந்து என்ன பிரச்சனை, இவனுக்கு பதிலா இவனை போய் சரணடைய சொல்றது, கொஞ்ச நாள் ஜெயில இருந்துட்டு வா அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது, அந்த கொஞ்ச நாள் வரைக்கும் குடும்பத்தை கவனிச்சுக்கிறதுக்கு நான் காசு தரேன் அப்படிலாம் சொல்றது, பெரிய பர்லாந்துட்ட வாங்கி தரணுமா சின்ன பர்லாந்துட்ட வாங்கி தருமா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ற ஒரு ஆளு மாதிரி அந்த வக்கீல் சுப்பிரமணியம் இருப்பாரு. அவருங்க வீட்லயே நிறைய சின்ன வயசு பசங்களை எல்லாம் வச்சு நல்லா சாப்பாடு போட்டு இந்த மாதிரி சரண்டர் ஆகிறதுக்காகவும் இல்ல அடியாளா போறதுக்காகவும் எல்லாம் ஒரு வேலைக்கு ஆள் வச்சிருக்கிற மாதிரி வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த வீட்டுல சோறு போட்டு சின்ன பசங்களை எல்லாம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காவே அது என்னன்னு தோணும், அந்த கூலிப்படை அப்படிங்கிற விஷயம். அது வந்து கூலிப்படை அப்படிங்கிற அந்த வார்த்தையா தெரியாம வேணா இருந்திருக்கலாம் அந்த காலகட்டத்துல. ஆனா அதுதான் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க வீட்டிலேயே சாப்பாடு போட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ சாப்பாடு, நல்ல கறி சாப்பாடா, நல்லா சாராயம் குடிக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல நல்லா ஸ்மோக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, இன்னும் உச்சமா என்ன வேணுமோ அதையும் நிறைவேற்றி தர அளவுக்கு அந்த வக்கீல் சுப்பிரமணியம் அவங்க அம்மா வயசான பாட்டி அவங்களும் அந்த மாதிரி அப்படியே பேசுவாங்க, அப்படியே தில்லா நிப்பாங்க. அந்த இந்த கேரக்டரும் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம பொதுவா வக்கீல் அப்படின்னா கோர்ட்ல போய் பேசுறது இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா இவர் ஒரு அடியாள் மாதிரியே, இவரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரவுடி மாதிரியே அந்த அவரோட காட்சிகளும் வந்துட்டு போகும். இந்த மாதிரி இப்படி ரெண்டு பக்கமுமே போட்டி போட்டுக்கிட்டு ஆளுங்க செத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பலியாகிற நபர்களுக்கெல்லாம் சின்ன பர்லாந்தும் பெரிய பர்லா இப்ப பெரிய பர்லாந்து பக்கம் ஒரு ஆள் இறந்துட்டாங்க அப்படின்னா உடனே அவங்க வீட்டுக்கு போய் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, காசு. அதுக்கு பேரு ரத்த காசு அப்படின்னே சொல்லி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல அந்த வீட்டுல அந்த காசை வாங்க மாட்டாங்க, திட்டுவாங்க, உங்களாலதான் எங்க வீட்டு விசுறு போச்சு அப்படின்லாம் சொல்லி அந்த லேடிஸ் அழுவாங்க, காசை இறைச்சிருவாங்க. அப்புறம் 2 நாள் கழிச்சு வீட்டுக்கே வந்து காசு தாங்க அப்படின்னு வாங்கிட்டு போவாங்க. இது வந்து அவங்களுக்கு அன்றாடம் இப்படிதான் இருக்கும். 2 நாளுக்கு ஒரு முறை 3 நாளுக்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கமான மாதிரி இருக்கும். அதே மாதிரி சின்ன பர்லாந்துக்காக யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா சின்ன பர்லாந்து போய் காசு கொடுத்துட்டு வருவாரு. இப்படிதான் இவங்க ஒரு இதுக்கு இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இப்படி போய்கிட்டே இருக்கிற இந்த நேரத்துல ஒரு நாள் ராமையும் பனிமலரையும் சேர்த்து அவங்க வீட்டுல பாத்துருவாங்க. பார்த்த பிறகு அவங்க கொஞ்சம் அதிகமா திட்டிருவாங்க. ராமோட அப்பா வந்து பனிமலரை ரொம்ப மோசமா, அதாவது அவங்க அம்மா பேரை வச்சு ரொம்ப இதுவா சொல்லி திட்டுன உடனே பனிமலருக்கு ரொம்ப கோபம் வந்து, நான் வந்து உங்க பையனை வந்து லவ் பண்ணல, விரும்பலாம் இல்லை, அவன் தான் என் பின்னாடி வந்துட்டே இருந்தான், நான் எவ்வளவு சொன்னேன் இது தப்புன்னு சொல்லி அவன் கேட்கவே இல்லை. ஆனா எப்ப நீங்க இவ்வளோலாம் அசிங்கமா மோசமாலாம் திட்டுனீங்களோ இதுக்கு மேல உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி வீட்டுல போய் வீராவேசமா சொல்லி உடனே வேற கல்யாணம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி அடுத்து வேற ஒரு பையனை நிச்சயம் எல்லாம் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்றதுக்கு எல்லாம் ஏற்பாடாயிடும். அந்த கல்யாணத்துக்கு வந்து எல்லா செலவுமே அவர் சமுத்திரம் தான் பார்ப்பாரு. பனிமலருக்கும் வேற ஒரு பையனுக்கும் நடக்கிற கல்யாணம் நல்லா கிராண்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணும்போதுதான் பனிமலர் வந்து சமுத்திரத்துக்கிட்ட பேசவே ஆரம்பிப்பான். நல்ல ஒரு வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி பேச ஆரம்பிச்சு அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு மாடியில வந்து தங்கி இருக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அவரு பனிமலர் வந்து சமுத்திரத்துக்கிட்ட நெருங்கிடுவான். அதாவது அவ்வளோ வெறுத்திட்டு இருந்தவ இப்ப வந்து இவன் எல்லாம் செய்யறதெல்லாம் பார்த்த பிறகு இவன் வந்து அவ்வளவு தப்பானவன் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி அவனை வந்து நீங்க இங்கேயே மாடியிலே தங்கிருங்க, எங்கேயும் போகலாம் வேணாம், கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாங்க. எல்லாம் கல்யாணம் எல்லாம் நல்லா ஏற்பாடுலாம் நடந்துட்டே இருக்கும். ஆனா இது எதுவுமே வந்து அவங்க அப்பா மரியதாஸ்க்கு இது எதுவுமே பிடிக்கவே இல்லை. அப்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரொம்ப ஒரு கோரமான அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி அந்த மரியதாஸ் வந்து
தன்னோட கிட்டார் வச்சே சமுத்திரத்தோட மண்டையில அடிச்சு அந்த இடத்துல அந்த கல்யாண நேரத்துல சமுத்திரத்தை கொன்னுருவார். அது வந்து நமக்கு ரொம்ப சமுத்திரம் ஒரு அடியாளா இருக்கிறான், பெரிய பர்லாந்து கூட போறாரு வராரு, அந்த ஒரு எக்ஸ்ட்ரா மேரேஜ் அஃபேர்ங்கிற மாதிரி ஒரு திருமணமான ஒரு பெண்ணோட இருந்தாலும், ஆனா அவன்கிட்ட ஏதோ ஒரு நல்லது இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோன்ற மாதிரிதான் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டே இருக்கும். அப்ப அவருடைய அந்த மரணம் வந்து அதுவும் அப்படி ஒரு ஒரு கிட்டார் வச்சு அவர் எவ்வளவு கெஞ்சுவாரு, இன்னைக்கு விட்டுரு, இன்னைக்கு கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், நம்ம அப்புறமா கூட பேசிக்கலாம்னா உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப வெறி வந்த மாதிரி அந்த மரியதாஸ் வந்து டக்குன்னு அடிச்சிருவாரு, யாருமே எதிர்பார்க்காத மாதிரி. அந்த சமுத்திரம் வந்து சாகும்போது நமக்கு ரொம்ப கொடுமையா இருக்கும். அதுக்கப்புறமா தான் அந்த சமுத்திரத்துக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். அவர் எப்படி வந்து இந்த பெரிய பர்லாந்துட்ட வந்து சேர்ந்தாரு, அவரு உண்மையில யாரு என்ன அப்படின்னு அதை படிக்கும்போது நமக்கு உண்மையாவே கண்கள் கலங்கிரும். அந்த மாதிரி சமுத்திரத்துக்கு ஒரு பிளாஷ்பேக்கோட அந்த சமுத்திரத்தோட பார்ட் வந்து அங்கயோட முடிஞ்சிரும். அதோட அவரே அப்புறம் போய் போலீஸ்ல போய் சரண் அடைஞ்சிருவாரு மரியதாஸ். இந்த மாதிரி நான் கொலை பண்ணிட்டேன், இந்த கிட்டார் வச்சுதான் நான் அடிச்சேன், அதனால எனக்கு இனிமே என் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, என்னை ஜெயிலே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிருவாரு. இப்ப இவங்க சமுத்திரம் வந்து அந்த ரத்த வெள்ளத்துல மிதக்கும் போது ஜானு, ரோசம்மா, பனிமலர் 3 பேரும் ஓடி வருவாங்க. அப்பதான் பனிமலர் வந்து அப்பா அப்படின்னு கதறிட்டு ஓடி வருவாங்க. ரோசம்மா வந்து சமுத்திரத்தை தன்னோட மடியில போட்டுட்டு அழுது புறம்பி எல்லாம் செய்வாங்க. ஆனாலும் அவர் இறந்து போயிடுவார், ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அந்த மரணம் சமுத்திரத்தோட கதை அங்க முடியும். இது சமுத்திரம் இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே அந்த சின்ன பர்லாந்தும் கொடிமரமும் அவ்வளோ ஹாப்பியா ஒரு பெரிய ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, இனிமே பெரிய பர்லாந்த வந்து தாக்குறது நமக்கு வந்து அவ்வளவு ஒன்றும் கஷ்டமே இல்லை, ஈஸியா நம்ம வந்து அவனை வந்து தாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாமே பிளான் பண்ணுவாங்க. இங்க பனிமலர் வந்து வேற பையனை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் போயிட்டதுனால ராம்க்கு வந்து அது ஒரு பெரிய லவ் ஃபெயிலியர் மாதிரி. அவன் படிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிரும், நிறைய ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிருவான், காலேஜுக்கு ஒழுங்கா போகாம அங்கங்க பாட்டுக்கு நின்றுட்டு இது பண்ணிட்டு இப்படி போறாங்க. அந்த சின்ன பர்லாந்தோட ஒய்ஃபுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடும், சமுத்திரம்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னா இனிமே வந்து பெரிய பர்லாந்து தாக்கி அழிச்சு வீழ்த்துறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இருக்கும்போது பெரிய பர்லாந்து வீட்டுல வந்து பெரிய பர்லாந்து ரொம்ப சோகமா உட்காந்துருப்பாரு. அமளி அவர் பக்கத்துல இருப்பாங்க. அவங்க ஒய்ஃபும் நின்று சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல சின்ன பர்லாந்தும், பக்கத்து வீட்டுல ஒரே சுவர் தான் 2 வீடும், சின்ன பர்லாந்துக்கும் பெரிய பர்லாந்துக்கும் நடுவுல ஒரே சுவர் தான். இந்த பக்கம் பெரிய பர்லாந்து வீடு, அந்த பக்கம் சின்ன பர்லாந்து. அப்போ இவங்க எல்லாரும் சந்தோஷமா சின்ன பர்லாந்து வீட்டுல பேசிட்டு இருப்பாங்க. இங்க இவங்க கவலையா இருக்கும்போது அந்த சமுத்திரத்தோட புல்லட் சத்தம் கேட்கும். அப்போ அட் எ டைம் எல்லாரும் அந்த வாசலை நோக்கி பார்க்கும்போது அதுல யார் வருவா அப்படின்னா அந்த புல்லட்ல ஜான் ஓட்டிட்டு வருவான், பின்னாடி அவங்க அம்மா ரோசம்மா உட்காந்துருப்பாங்க. வந்து பெரிய பர்லாந்து வீட்டுல அந்த புல்லட்டை நிறுத்திட்டு உள்ள வந்து ரோசம்மா சொல்லுவாங்க, இனிமே சமுத்திரம் இடத்துல ஜான் தான் இருக்கணும், ஜான் வந்து மிச்ச பகையெல்லாம் மிச்ச பழியெல்லாம் முடிப்பான் அப்படின்னு சொல்லும்போது பெரிய பர்லாந்துக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கும், அதிர்ச்சியாயிடும். என்னது இது, சமுத்திரம் இறந்து இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகவே இல்லை, நீங்க எல்லாம் இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து சோகத்துல இருந்து மீண்டு வரல, மீண்டு வரத்துக்கே நாள் ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா நீ இப்படி கூட்டிட்டு வந்து உன் பையனை நிறுத்துறியே அப்படின்னு சொல்லிட்டு அவரு முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவார். இனிமே எனக்கு எதுவுமே வேணாம், துறைமுகமும் வேண்டாம், செல்வம் பணம் அதிகாரம் ஆட்சி எதுவுமே எனக்கு வேண்டாம், எல்லாமே முடிஞ்சு போட்டோம், நான் வந்து இனிமே ஒதுங்கிடலான்னு பாக்குறேன், அவன் என் தம்பிய எல்லாத்தையும் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் முடியவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ரோசம்மாவும் ஜானும் இல்ல, இது வந்து முடியாது, இது எப்படினாலும் இது என்னைக்கு இருந்தாலும் இது பிரச்சனை தான், அதனால சமுத்திரம் விட்ட இதுல இருந்து ஜான் வந்து தொடருவான், அதனால இனிமே ஜான் தான் உங்களுக்கு சமுத்திரம் மாதிரி உங்க கூடவே இருப்பான், நீங்க எப்பவும் போலவே போங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லுவாரு. இப்போ ஜான் வந்து இப்படி மாறி வந்து நிக்கும் போது அமளியோட மனசு எப்படி இருக்கும், அவ ஏற்கனவே பெரிய பர்லாந்து வந்து அப்படி இருக்கிறதே அவளுக்கு பிடிக்கல, இவனை கல்யாணம் பண்ணிட்டா, ஜான்சனை கல்யாணம் பண்ணிட்டானா நம்ம ஒரு எளிமையான வாழ்க்கை வாழலாம், நம்ம லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க வந்து ஜான்சனை லவ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க.
இப்ப முற்றிலுமா வேற ஒரு ஆளா வந்து ஜான் மாறி வந்து நிக்கிறத பார்க்கும்போது அமளியால அதை தாங்கவே முடியாது. கடைசியில இவனும் இப்படி ஆயிட்டானே, இந்த மாதிரி ஒரு நிலைமை இப்படி வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவா. அப்போ இத வந்து அமளி வந்து ஏன் இப்படி அழுவுறா, ஏன் இப்படி இத ஜான்சனை பார்த்துட்ட பிறகு இவ இப்படி அழுவுறா அப்படிங்கறத வந்து அவங்க அத்தை கவனிச்சிருவாங்க. பெரிய பெர்லாந்தோட தங்கச்சி, அவங்க வந்து சிஸ்டரா இருப்பாங்க, சிஸ்டர் ஸ்டெல்லா. அவங்க வந்து இத கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டு விசாரிக்கும் போது தெரிஞ்சிரும் ஜானை வந்து அமளி தீவிரமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பயங்கரமா திட்டுவாங்க. உன்னோட குடும்ப லெவல் என்ன, அவனோட குடும்ப லெவல் என்ன, அவன் ஒரு அடியாள் மாதிரி வந்து நிக்கிறான், நீ அவனை போய் காதலிக்கிறேன்னு சொல்றியே, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமா, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், உன்னை கொல்ல மாட்டான், அவனைதான் வெட்டி போடுவாங்க அப்படிலாம் சொல்லும்போது அதெல்லாம் இல்ல, நான் வந்து நான் முன்னாடில இருந்தே நான் ஜானை லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், எனக்கு கல்யாணம்னா அவன் கூட தான் நடக்கணும், இல்லைன்னா நான் இப்படியே எங்க அப்பா கூடவே நான் இருந்துடுறேன் அப்படின்லாம் சொல்லுவா. சரி, இதெல்லாம் நம்ம இப்பவே பேசி முடிக்கிற விஷயம் இல்ல, நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க, ஆனா இவளை ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு தாட் வந்துரும். இனிமே இவளை ரொம்ப தனியாலாம் எங்கேயும் வெளியே விடக்கூடாது, போகக்கூடாது, கவனமா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க அப்படி பாத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஜான் வந்து ஒரு சமுத்திரம் மாதிரி மாறி நிக்கிறதும், அடுத்தது அந்த ரோசம்மாவும் ஜானும் சமுத்திரத்தோட அந்த மரணத்துக்கு பழி வாங்குறதுக்காக மெயினா யார கொலை பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படின்னா அந்த ஜெயில இருக்க மரியதாச. அவரை வந்து எப்படியாச்சும் கொலை பண்ணணும், சமுத்திரத்தை வந்து எப்படி அடிச்சு கொன்னாரோ அந்த மாதிரியே மரியதாச சாகணும், அதுவும் அந்த சமுத்திரம் இறந்த அந்த நாளே சாகணும்னு 1 வருஷம் அவருக்கு அந்த நாளுக்காக அவங்க வெயிட் பண்ணி, அந்த சுப்பிரமணியம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவர்கிட்டதான் அந்த கூலி ஆளுங்களை இது பண்ணி அவனுங்க சின்ன பசங்க மாதிரி இருக்கிறவங்களே ஜெயிலுக்குள்ள அனுப்பி, அந்த ஜெயில அவர்கிட்ட சும்மா மியூசிக் கத்துக்கிற மாதிரி அந்த 4 பசங்களும் அவர் கூடவே இருந்து அவர் எந்த டைம் எங்க போறாரு வராருங்கிறது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி இவங்க கரெக்டா அந்த சமுத்திரம் இறந்த அந்த ஒரு 1வது வருஷம் நினைவு நாள்ல இவங்க வெளியில இருந்து, ஜெயிலுக்கு வெளியில இருந்து ரோசமாவும் ஜானும் சிக்னல் கொடுப்பாங்க, உள்ள அந்த 4 பசங்களும் மரிதாஸ கொன்னுடுவாங்க. அப்போ பனிமலர் வந்து பயங்கரமா திட்டுவா, உனக்கு என்னது இது, உன்னோட புருஷன் அப்படிங்கிற நினைப்பு கூட உனக்கு வரலையா, எங்க அப்பாவை இப்படி கொலை பண்ணிட்டியே, அவ்வளவு என்ன வெறி உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, சமுத்திரம் மாதிரி ஒரு ஆளை வந்து அவன் இப்படி கொன்னான்ல, அதை எப்படி நம்மளால தாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜான்சன் வந்து பனிமலரை திட்டுவான். இப்ப எனக்கு இனிமே யாருமே கிடையாது, ஏற்கனவே நான் வந்து தனியா அப்படிதான் இருந்தேன், இனிமே எனக்கு அம்மாவும் கிடையாது, தம்பியும் கிடையாது, நான் இனிமே அனாதை மாதிரி நான் எங்க வீட்டுல இருந்துக்கிறேன், ஏற்கனவே எங்க மாமியார்லாம் என்ன வந்து ஒரு பாசமாவே பாத்துக்க மாட்டேங்கிறாங்க, என்ன குடும்பமோ அது இதெல்லாம் திட்டுறாங்க, இப்ப நீங்க இப்படி இன்னும் பண்ணிட்டு வர்றீங்க அப்படிலாம் சொல்லி அடிச்சுட்டு அழுவான். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு இயல்பா நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு தலையில அடிச்சுட்டு அழுதா எப்படி இருக்கு, எதையோ சொல்லி திட்டி அழுகுற மாதிரி அந்த காட்சிகள்லாம் அப்படியே நமக்கு வரும். அந்த மாதிரி அந்த பனிமலரோட கதை அப்படி போகும். இப்படி எல்லாம் போய் ஒரு ஒரு அப்படியே இந்த 2 பாகங்களும் ஃபுல்லா இதேதான். இந்த மாதிரி அந்த பெரிய பர்லாந்து சின்ன பர்லாந்து இந்த காசி அண்ணாச்சி, அந்த காசி அண்ணாச்சியோட 2வது மனைவி பத்மாவதி பண்ற அந்த ரிவெஞ்சு, அவரை அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க நிறைய அந்த பொது நிகழ்ச்சிகள்ல, விருந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் அவங்க ரொம்ப பண்றது, இது மாதிரி எல்லாம் போய்கிட்டே இருந்து அந்த சமுத்திரத்தோட அடியாளா இருக்க அந்த கடாபாண்டி, அந்த பொண்ணுக்கும் குழந்தை பிறந்து இருக்கும். இப்ப கடாபாண்டியோட அண்ணன் வந்து பாம்பேல இருந்து இங்க வந்திருக்கும் போது அவனுக்கும் தெரிய வரும், தன்னோட தம்பிய வந்து இவங்கதான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பா சொல்லுவாரு, இந்த மாதிரி அவன் தான் இப்படி போயிட்டான், சமுத்திரத்தோட இருந்து கடைசியா அவன் வந்து எப்படி செத்து போனா, அவன் உடம்பு எங்க இருக்குன்னே நமக்கு கிடைக்காமலே போயிடுச்சு, அதனால நீயும் அப்படி இருக்காத, இந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை வேணும், இவ கையில இப்படி குழந்தைய வச்சுட்டு நிக்கிறா, எத்தனை நாளைக்கு என்னால பார்க்க முடியும், அதனால நீ வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு நீ பாம்பேக்கே கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்லும்போது இவன் ஏத்துக்கவே மாட்டான், இது என் தம்பி ஒய்ஃப், நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிலாம் சொல்லி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், இன்னும் இப்ப அவங்க வீட்டுக்கு போனாலும் அவளுக்கு இன்னொரு கல்யாணத்தை தானே பண்ணி வைக்க போறாங்க, அதுக்கு நம்ம வீட்டை நம்பி வந்த பொண்ணுக்கு நீயே வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி குழந்தையோட பாம்பேக்கு அனுப்பிடுவாங்க. அவன் பாம்பேல யாருக்கிட்ட வேலை பார்க்கறான் அப்படின்னா, அவங்க பாம்பேல ஒரு பெரிய டானா இருக்கிற ஹாஜி மஸ்தான்,
இந்த ஹாஜி மஸ்தான் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த மாஃபியா ராணிகள் தொடர் படிச்சதுதான் KN சிவராமன் எழுதியிருப்பாரு. அதுல வந்து இந்த கதைகள்லாம் ரொம்ப டீட்டெயிலா அந்த ஹாஜி மஸ்தான் யாரு, அவர் கூட இருக்கிறவங்க, அந்த கங்குபாய் அவங்கலாம் பத்திலாம் அந்த கதைகளை ரொம்ப டீப்பா வரும். அதுல இருந்து ஒரு பார்ட் எடுத்துதான் அந்த அலியா பட் நடிச்ச கங்குபாய் படம் எல்லாம் எடுத்தாங்க. அந்த கங்குபாய்ங்கிற பொண்ணு எப்படி ஒரு ரெட் லைட் ஏரியாவுக்கு வந்து சேர்றாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன மாதிரி அந்த ரெட் லைட் ஏரியாவுல மாற்றங்கள்லாம் பண்றாங்க, அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க எப்படி ஒரு அம்மாவா மாறி ஒரு நல்ல இதை செய்யறாங்க. அந்த ரெட் லைட் ஏரியா பெண்களா இருந்தாலும் அவங்களுக்கும் பாதுகாப்பு தேவை, அவங்க பிள்ளைங்க படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சலாம் அந்த கங்குபாய் என்ன பண்ணாங்க, அதுக்கு பக்கபலமா உதவியா இருந்தது அந்த ஹாஜி மஸ்தான் அப்படிங்கிற அந்த தாதா தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாஃபியா ராணிகள் தொடர்ல வரும். அந்த அந்த ஹாஜி மஸ்தான் அவர்தான் இந்த மும்பைல இருக்கிறவங்க. அங்க வந்து போலீஸ் நெருக்கடி எல்லாம் நிறைய வரதுனால இங்க வந்து இந்த சின்ன பர்லாந்து பெரிய பர்லாந்து கிட்டதான் உதவி கேட்கறதுக்காக வருவாங்க. எல்லாரும் இணைஞ்சு செஞ்சாதான் இந்த கடத்தல் தொழிலை நம்ம சிறப்பா செய்ய முடியும் அப்படிலாம் சொல்லி. அப்போ அந்த இதுலயுமே கொடிமரம் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்போம். இவங்க இவங்க அங்கேருந்து வந்திருக்காங்க, நம்மள டிபெண்ட் பண்ணி தானே வந்திருக்கிறாங்க, அப்ப நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடத்திட்டு வர சரக்குல பாதி இவன் ஒளிச்சு வச்சுட்டு இவ்வளவுதான் இதுதான் அப்படின்னு கணக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க இப்படி தப்பு பண்றாங்கன்னு அவருக்கு ஹாஜி மஸ்தானுக்கு தெரியும். ஆனாலும் வேற வழி இல்லை, இப்போதைக்கு நம்ம அரபிக்கடல்ல எதுவும் பண்ண முடியாதனால இப்ப நம்ம இந்த தூத்துக்குடி துறைமுகத்தை தான் நம்ம நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பொறுத்துக்கிறாங்க. இப்போ அந்த ஜான் தலையெடுத்து சமுத்திரம் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வர்றது கொஞ்சம் கொஞ்சமா ஹாஜி மஸ்தானுக்கு தெரிய வருது. அப்போ இந்த கொடிமரத்துக்கு வந்து அந்த ஜான் இப்படி வளர்ந்துட்டு வர்றது சுத்தமா பிடிக்கல. அவன் அந்த சமுத்திரத்தை எப்படி கொலை பண்ணாங்களோ, அவன் எப்படி இல்லாம போனானோ அந்த மாதிரி இப்ப ஜானை வந்து நம்ம இல்லாம பண்ணினாதான் நம்ம அடுத்து இன்னும் முழுமையா இதுவாக முடியும் அப்படின்னு சொல்லி அவன் ஜானை கொலை பண்ணணுங்கிற வெறியில இவங்க எல்லாம் தீவிரமா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இப்படி நடந்து முடிஞ்சு இந்த பிரச்சனை எல்லாம் இந்த டானுங்க கதையெல்லாம் என்ன ஆச்சு, கடைசியில யாரு ஜெயிச்சாங்க, யாரு அந்த தூத்துக்குடி துறைமுகத்தை கைப்பற்றினாங்க, காசி அண்ணாச்சியோட நிலைமை கடைசியில என்ன ஆச்சு, ஹாஜி மஸ்தானோட நிலை என்ன ஆனது, ஜான் என்ன ஆனா அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த வேட்டை நாய்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த முழுமையா நம்ம வந்து வன்முறைகள் அந்த கதைகள். ஆனாலும் அப்படி அந்த ரத்தமும் சதையும் தெரிக்கிற மாதிரி சொல்ற நேரத்துல உணர்வுகளும் மனித உணர்வுகளும் ஒரு நேரம் எப்படி இருக்கு, இன்னொரு நேரம் எப்படி மாறுது, கடைசியா நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா நம்ம கூட விசுவாசமா இருக்கிறவங்களையே நம்ம எப்படி பலி கொடுக்க துணிகிறோம் அப்படிங்கிற அந்த எல்லாமும் சேர்ந்து அந்த ரத்தமும் சதையுமான ஒரு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு கதைன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நாவல் தான் இந்த இது. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அந்த 1980 காலகட்டத்துல இருந்த அந்த பல விஷயங்களை வந்து இதுல அவங்க ஞாபகப்படுத்தியிருக்காங்க. அப்போ வந்து மேக்சிமம் எல்லார் வீட்லயுமே சைக்கிள் இருக்கும். சைக்கிள் தான் ஒரு பெரிய வாகனமாவே இருக்கும். இந்த புல்லட்டுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அரிதா ரொம்ப பெருசா பணக்காரங்க நம்ம யார சொல்லுவோமோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் வச்சிருப்பாங்க. எல்லார் வீட்லயுமே சைக்கிள் இருக்கும். இந்த அமளியும் அவ வீட்ல இருந்து அவசரமா பார்க்க போகணும்னா சைக்கிள் எடுத்துட்டு போற மாதிரிதான் அந்த கதையில வரும். பனிமலரும் எங்கேயாவது போறாங்க அப்படின்னா சைக்கிள்ல போற மாதிரிதான் வரும். இது வந்து அப்ப அந்த சைக்கிளோட பயன்பாட்டை அந்த நாவல்ல நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம கார்லாம் வந்து காருன்னு சொல்றோம், பேர் சொல்லியே சொல்றோம், மாருதி கார் ஆடி கார் எல்லாம் சொல்றோம். அப்ப எல்லாம் அந்த 1980s டைம்ல எல்லாம் பிளஸர் அப்படிதான் சொல்லுவோம் நம்ம. பிளஸர் காரு பிளஸர் வந்திருக்கு, அந்த அம்பாசிடர் கார் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த அம்பாசிடர் கார் தான் அப்ப நிறையவும் இருக்கும், ஒயிட் கலர் தான் மேக்சிமம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிளஸர் காருங்கிற வார்த்தையெல்லாம் இந்த நாவல்ல பயன்படுத்தி இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டைம்ல இருந்த வார்த்தை பயன்பாடு எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இவர் வந்து 2010க்கு மேலதான் இந்த கதையை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இவருக்கு அந்த 80ஸ்ல இருக்க அந்த வார்த்தைகள், அந்த அப்ப இருந்த அந்த புள்ளி விபரங்கள் எல்லாம் கரெக்டா அவர் சேகரிச்சு கரெக்ட் எல்லாம் அவர் கையில ஒரு இதுவா ஆதாரங்களா தரவுகளா கிடைச்ச பிறகுதான் இந்த நாவலை எழுத ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா அந்த உழைப்பு தெரியுது அந்த படிக்கும்போது நமக்கு. ரொம்ப பெரிய பெரிய அத்தியாயங்களா நிறைய நிறைய இதெல்லாம் சொல்லாம சின்ன சின்னதா அந்த பகுதிகள் அடுத்த அத்தியாயம் அடுத்த அத்தியாயம் போய்கிட்டே இருக்கும். அதனால நமக்கு வந்து அது படிக்கிறது வந்து இவ்வளவு பக்கமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பெரிய பாரமா இல்லாம ரொம்ப வேகமா படிச்சுட்டு போறது, ரொம்ப விறுவிறுப்பா படிச்சுட்டு போற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து அந்த முதல் பாகம் மட்டும்தான் பரிசா வந்தது. நாம படிச்சு முடிச்சிட்டோம். படிச்சு முடிச்சதுல இருந்தே ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது. ஐயோ 2வது பாகம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், என்ன ஆகும் கடைசியில, ஜானுக்கு என்ன ஆகும், கொடிமரத்தோட நிலைமை என்ன ஆகும், சின்ன பிரலாந்து ஜெயிச்சாரா பெரிய பிரலாந்து ஜெயிச்சாரா அப்படிங்கிற அந்த வேகம் நமக்குள்ள இருந்துட்டே இருந்ததா. கரெக்டா திருவண்ணாமலை புத்தக கண்காட்சிக்கு போகும்போது விகடன் பிரசுரத்துல அப்படி அந்த புக்கு பார்த்தோம். 2ஆம் பாகம் பார்த்த உடனேவே வாங்கியாச்சு. வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் அடுத்த ஒரு 2, 3 நாள்லயே படிச்சு முடிச்சாச்சு அந்த புக்கு. அவ்வளோ விறுவிறுப்பா போனதுனால ரொம்ப சீக்கிரமா படிக்க முடிஞ்சது. இந்த மாதிரி அந்த நாவல் படிச்சு முடிச்சுட்டு அந்த தூத்துக்குடி பத்தி பார்க்கும்போது, நாங்க பள்ளி சுற்றுலா 2007ல அந்த தென் மாவட்டங்களுக்கு தான் சுற்றுலா போயிருந்தோம் எங்க பள்ளியில இருந்து. என்னன்னா அந்த அம்பாசமுத்திரம், பாபநாசம், கன்னியாகுமரி, அந்த தூத்துக்குடி பனிமய மாதா கோயில்ல அப்பதான் வந்து அந்த தங்கத்தேருன்னு சொல்லிட்டு அந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்கிற மாதிரி முழுவதும் தங்கத்தாலே செஞ்ச ஒரு தேர் வந்து அப்ப அது ரொம்ப ஃபேமஸா எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க. தூத்துக்குடியில வந்து அந்த பனிமய மாதா கோயில் தேர் வந்து தங்கத்திலே செஞ்சிருக்காங்க, ரொம்ப சிறப்பா இருக்கு, நிறைய வந்து மக்கள் பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கரெக்டா நாங்க போன வருஷத்துல இருந்ததுனால அந்த தேர் முன்னாடி நின்னு போட்டோ எடுத்துக்கிட்டதெல்லாம் இந்த கதை படிக்கும் போது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்படி இருந்திருக்குல்ல, இப்படிலாம் ஒரு சிறப்பான ஒரு ஊரு ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி இருந்திருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் தூத்துக்குடியில எனக்கு ஒரு ஆசிரியர் நண்பர் இருக்காங்க. அவங்க கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி இந்த வேட்டை நாய்கள் பத்தி இந்த நாவல்ல இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க சார், இந்த மாதிரி எல்லாம் வன்முறைகள்லாம் இருந்துதா, நடந்திருக்குதா தூத்துக்குடியில அப்படின்னு சொல்லும்போது, ஆமா மிஸ் இருந்திருக்கு. அப்பெல்லாம் ரொம்ப டெய்லியுமே ஏதாவது யாராவது எங்கேயாவது ஒருத்தர் வெட்டிட்டாங்க, கொன்னுட்டாங்க, எரிச்சுட்டாங்க அப்படின்னு ஏதாவது வரும். ஆனா இப்போலாம் அந்த மாதிரி இல்ல. இப்ப நல்லாவே மேம்பட்டுருச்சு. இப்போ எல்லாரும் கல்வியில வந்து இப்போ பெருசா இப்ப வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது, அப்போ இது முற்றிலும் கற்பனையான நாவல்னு ஒதுக்கிட முடியாது. அந்த கொஞ்சம் சில புனைவுகள் இருக்கலாம். அப்போ அவரு நிறைய உண்மை சம்பவங்களை தழுவி கொஞ்சம் புனைவுகள் சேர்த்து எழுதின ஒரு மிக சிறப்பான நாவல் தான் இது, இந்த வேட்டை நாய்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சது. இந்த மொத்தத்துல இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வரும்போது நம்ம தமிழ் சினிமால ஃபேமஸா சொல்ற ஒரு டைலாக் தான், கத்தி எடுத்தவன் கத்தியாலதான் சாவான் அப்படிங்கிற மாதிரி. அந்த வன்முறை வந்து எதுக்கும் எப்பவும் தீர்வு இல்லை, வன்முறையால மட்டும் எதையும் சாதிக்க முடியாது, அதையும் தாண்டி மனித வாழ்க்கை மனித உணர்வுகள் எப்படி இருக்கு, அதற்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்குறோம், எப்படி மதிப்பு கொடுக்குறோங்கிறதுலதான் இந்த வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்லி ஒரு மிக சிறப்பா 2 பாகங்கள் நம்ம படிச்சு முடிக்கிறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப விறுவிறுப்பா சுறுசுறுப்பா கொண்டுட்டு போற சிறப்பான நாவல். அந்த நாவலை ரொம்ப அழகா எழுதின நரன் சாரை இந்த நேரத்துல நினைச்சுக்கிறேன். இவ்வளவு ஒரு நல்ல படிக்கிறதுக்கு விறுவிறுப்பாகவும் நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி, நம்ம இப்போ புதுசா இப்போ தென் மாவட்டங்களை பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த மாவட்ட ஊர்கள், அந்த மாவட்ட வளம், அந்த மாவட்டத்துல இருக்கிற ஸ்லாங், அந்த வார்த்தைகள்லாம் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு உபயோகமா இருக்கும். அப்படிங்கிற வகையில ஒரு சிறப்பான நாவலை இன்னைக்கு உங்களுடைய பகிர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இதுகாரும் பொறுமையுடன் கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை கூறி, தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்க விழுதுகள் அறிவியாற்றலுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.